இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்பு நவநாளின் இறுதி நாள், திருவருகை காலத்தின் இறுதி நாள். நான் இந்த சிறப்பு நவநாளை பற்றி திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆபிரகாமிலிருந்து தலைமுறை அட்டவணை ஆரம்பித்து இன்றைய நற்செய்தி முடிகின்ற போது இங்கே சொல்லப்படுவது, ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்றினார். எனவே ஆபிரகாமில் தொடங்கி அப்படியே கொண்டு வந்து அந்த தலைமுறை அட்டவணைக்கு பிறகு சூசேப்பர் தேவமாதா அந்த குடும்பம், சக்கரையா எலிசபெத் அந்த குடும்பம், இவர்களை தேர்ந்தெடுத்து அந்த இரண்டு குடும்பத்தின் வழியாக மனுக்குலத்தை தயாரிக்கின்றார். அன்னை மரியாள் முதலில் இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்டாலும் அதற்கு பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஏற்றுக்கொள்வாள். இங்கே சக்கரையா அதே போன்று கோவிலில் தூபம் காட்டி கொண்டிருந்தாலும் கூட முதிர்ந்த வயதின் காரணமாக அது எப்படி நடக்கும் என்ற சந்தேகம். இங்கே சந்தேகத்தை தீர்த்த அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிவிடுவாள். ஆனால் அவர் சந்தேகப்பட்ட காரணத்தினால் அவர் ஊமையாகி விடுவார். ஆனால் அந்த சக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஸ்நாபகர் அருளப்பர் பிறந்த பிறகு, அந்த ஞானஸ்தானத்தில் அருளப்பர் யோவான் என்ற பெயரிட்ட பிறகு வாய் திறக்கப்பட்டது, கட்டவிழப்பட்டது. அவர் கடவுளை போற்றி புகழ்வார். அந்த போற்றி புகழ்ந்த பாடல்தான் இன்று நமக்கு சக்கரியாவின் பாடல். அதே போன்று அன்னை மரியாள் அவள் கடவுளின் தாய் என்று வானதூதர் சொல்லுவார். அதையே மனித நிலையில் இருக்கின்ற எலிசபெத்து உணர்ந்து கொள்வாள். எலிசபெத்து எப்படி உணர்ந்து கொள்வாள் என்றால், தூய ஆவியால் நிரப்பப்பட்ட போதுதான் அந்த எலிசபெத்து இதோ ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று சொல்லுவாள். எனவே வானதூதர் சொன்னார், நீ கடவுளின் மகனை பெற்றெடுப்பாய் என்று. இதோ ஆண்டவருடைய தாய் நீ என்னிடம் வந்திருக்கின்றார். எனவே அந்த புரிதலை அன்னை மரியாள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளவில்லை. வானதூதர் சொன்னார். அடுத்தது தன்னுடைய உறவினர் சொல்லுகின்றார், இதை கேட்ட பிறகு என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. எனவே அந்த குடும்பத்திலும் கடவுளை போற்றும் அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. கடவுள் அந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து செய்கின்ற அந்த செயல், சூசேப்பர் தேவமாதா இயேசு குழந்தை. இங்கே சக்கரையா எலிசபெத் திருமுழுக்கு யோவான் இவர்களை தேர்ந்தெடுத்து அந்த அற்புதமான காரியத்தை செய்கின்ற போது அன்னை மரியாளை போன்று இங்கே சக்கரியாவும் கடவுளை போற்றி பாடுகின்றார். குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் எப்படி வேண்ட வேண்டும், வேண்டுவதற்கு முன்னால் கடவுளிடம் வேண்டுவது ஒன்று, வாழுகின்ற ஒரு வாழ்க்கை ஒன்று. அந்த வாழ்க்கை எப்படி கடவுளுடைய சட்ட திட்டங்களையும் நீதி நெறிகளையும் தவறாமல் கடைபிடித்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பத்திற்கும் அற்புதமான காரியத்தை செய்கின்றார். இங்கே வயது முதிர்ந்தவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம், அங்கே கன்னியாக இருக்கின்றவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியம். அற்புதமான காரியத்தை குடும்பங்களில் செய்கின்றார். குடும்பங்கள் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும்போது அந்த குடும்பத்திலே அதை செய்வார். அடுத்தபடியாக குடும்பத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுதல். அன்னை மரியாள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. இங்கே சக்கரையா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் என்று அழைத்து இரண்டு பேருமே அவருடைய வாழ்க்கையில் மூதாதையர் தொடங்கி செய்யப்பட்ட அற்புதமான காரியங்களை நினைவு கூர்வார்கள். அன்னை மரியாள் அதிகமாக தன்னில் செய்யப்பட்ட காரியத்தை நினைவு கூர்வார். இவர் இஸ்ரேல் குலம் அனைவருக்கும் செய்ததை இங்கே சக்கரையா நினைவு கூர்ந்து பாடுவார். சரி, அந்த குடும்பம் முடிந்தது, அதோடு முடிந்து விட்டதாம்? இல்லை, அதற்கு பிறகுதான் முக்கியமான ஒன்று, தொடர்ந்து வாழ வேண்டிய ஒன்று. கிறிஸ்துமஸோட எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஆமாம், அடுத்ததோட பிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சு அடுத்த வருஷம் கொண்டு வந்து வச்சுடுறது இல்லை. இங்கே தொடர்பு படுத்தப்படும். இஸ்ரேலின் வரலாற்றை சொன்ன பிறகு அந்த சக்கரையா என்ன செய்வார், அந்த குழந்தை கை குழந்தையாக இருப்பது தான், அந்த விருத்தசேதனம் செய்ய கொண்டு வரப்பட்ட அந்த குழந்தைத்தான், ஸ்நாபகரில் பிறந்த அந்த குழந்தை. அதற்கு என்ன சொல்லுவார், குழந்தாய். அது குழந்தையாக இருக்கின்ற போதே அதனுடைய தந்தை என்ன செய்கின்றார், குழந்தாய் என்று அழைத்து அந்த குழந்தை செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, முன்னே செல்லுவாய், பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவிப்பாய், ஆண்டவரின் வழியை செம்மைப்படுத்துவாய், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தருவாய், அவர்கள் கால்களை அமைதியின் வழியில் நடக்க செய்வாய்,
கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இறைவத்தாலும் நம்மை தேடி விடியல் வந்திருக்கின்றது என்று நீ சொல்லுவாய். எனவே அப்பா அம்மா அவருடைய வாழ்க்கையின் பலனாக மீட்பர் இங்கே ஸ்நாபகரிழப்பர். இவர் அந்த மீட்பை செய்வார் தன்னுடைய இறப்பின் வழியாக. இங்கே ஸ்நாபகரிழப்பர் அதற்குரிய மக்களை தயாரிப்பார். எனவே என் அப்பா அம்மா வாழ்ந்துவிட்டு செல்லப் போகின்றார்கள், அடுத்தபடியாக பிள்ளையாக அந்த குடும்பத்தில் அந்த தலைமுறை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் சொல்லிக் கொடுக்கின்றார்? தந்தை சொல்லிக் கொடுக்கின்றார். குழந்தையாக இருக்கின்ற போதே சொல்லிக் கொடுக்கின்றார். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இடைவெளி விட்டு விடுகிறது. ஒரு சில குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேன், என்னைப் போல் என் பிள்ளைகளும் இருக்க வேண்டும், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக. இது எங்கே இடையில் தடைபடுகிறதோ அந்த குடும்பம் அந்த நேரத்திலிருந்து தடம் புரண்டு சென்று விடுகிறது. தடம் புரண்டு சென்று மறுபடியும் அந்த மீட்பை பெற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். அருமையான ஒரு சிந்தனை என்பார்வர்களை நேற்று ஒருவர் சொன்னார், பார்த்துட்டு கிறிஸ்து பிறப்பு நவநாளை சிறப்பாக நடத்தின மாதிரி நடத்திருக்கீங்க ஃபாதர் அப்படின்னார். எனவே அருமையான வாசங்கள், 7 நாட்களும் அருமையான தீம். ஒவ்வொரு நாளும் ஒரு முத்தை போல் நமக்கு கொடுத்து 7 முத்தையும் இணைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். மறுபடியும் ஆழ்ந்து சிந்தித்து இதை குடும்பத்தில் செயல்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பாக்கியத்தை பெறுவோம். ஆமீன்.